Good morning students. Today we are going to see laws of motion lesson. Topic inertia. Inertia means நிலைமம். இது வந்து நீங்கள் புதுசாக படிக்க போகிற டாபிக். So listen carefully. While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. அதாவது நம்ம பஸ்ஸுலேயோ கார்லேயோ போயிட்டுருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டால் நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணும், முன்னோக்கி நகரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சிமிலர்லி when the vehicle suddenly is moved forward from the rest, you lean backward. This is due to anybody would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia. அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நின்றுட்டுருக்கக்கூடிய காரு திடீர்னு ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும்போதும் நமக்கு இந்த விசை வந்து நம்ம உணர்வோம். போய்கிட்டு இருக்கக்கூடிய காரை திடீர்னு நிறுத்தினாலும் நம்மளுக்கு வந்து அந்த விசையை வந்து உணர்வோம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கிறத இயக்க ஆரம்பித்தாலும் சரி, இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தாலும் சரி, அது காட்டும் எதிர்ப்பை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அதாவது சமமற்ற விசை செயல்படாத வரைக்கும் எந்த ஒரு பொருளும் தன்னோட ஓய்வு நிலையிலிருந்தோ இயக்க நிலையிலிருந்தோ தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்காது. அதாவது அதை எதிர்க்கும் பண்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இதை ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா சொல்கிறாங்க. டேக் ஏ கிளாஸ் டம்ளர் அண்ட் ஏ பிளேஸ் ஏ ஸ்மால் கார்ட்போர்ட் ஆன் இட் as shown in the figure. அதாவது ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறோம், அது மேலே அதாவது மெல்லிய ஒரு கார்ட்போர்டு அட்டையை வச்சுக்கிறோம். நவ் கீப் எ காயின் அட் த சென்டர் ஆஃப் த கார்ட்போர்டு. அதனுடைய சென்டர் பகுதியில் ஒரு காயினை வச்சுக்கிறோம். தென் ஃப்ளிக் த கார்ட்போர்டு குயிக்லி. வாட் டு யூ அப்சர்வ்? அப்போ அந்த கார்ட்போர்டை வேகமாக சுண்டி விடும்போது மேலே அந்த கார்ட்போர்டு மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த காயின் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகாமல் அந்த கார்ட்போர்டு மட்டும் மூவ் ஆகும். அந்த காயின் என்ன பண்ணும் அப்படின்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக அந்த காயினை கீழே விழுந்துடும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே காயின் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா ஓய்வு நிலையில் இருக்குது, அதாவது ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிற பொருளை திடீர்னு நம்ம இயக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை எதிர்க்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியான்னு சொல்கிறோம். எந்த ஒரு பொருளையும் அதோட இயற்கையான இயக்கத்திலேருந்து மாற்ற முயற்சிக்கும் போது அதை எதிர்க்கும் தன்மையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இனர்ஷியான்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சடனாக நம்மளை வந்து நிறுத்த முயற்சிக்கும் போது நம்மளால் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்மளால் நிற்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியினால் என்ன பண்ண முடியாது, சடனாக ஓய்வு நிலைக்கு வர முடியாது. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், தென் ஃப்ளிக் த கார்ட்போர்டு குயிக்லி. வாட் டு யூ அப்சர்வ்? என்ன பார்க்குறோம் அதுலேருந்து? த கார்ட்போர்டு ஃபால்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் and the coin falls into the glass tumbler. பாருங்கள், in activity described above, the inertia of the coin keeps it in the state of rest when the cardboard moves. அது வந்து என்ன நிலைமையில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. Then when the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. This happened due to inertia of rest. அதாவது ஓய்வில் நிலைமம், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நிலைமம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் இந்த காயின் வந்து கீழே விழாமல் அந்த டம்ளரில் விழுறதுக்கு காரணம். பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இந்த இனர்ஷியா வந்து 3 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது ஓய்வு நிலையில் ஒரு பொருளை நம்ம இயக்கணும்னு நினைக்கும்போது அந்த ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு மாறுறதுக்கு எதிர்க்கக்கூடிய தன்மையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இனர்ஷியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், தடை. பாருங்கள், இனர்ஷியா ஆஃப் மோஷன்
அதாவது இயக்கத்தில் நிலைமம்னு சொல்லுவாங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை நிறுத்த நம்ம முயற்சிக்கும் போது அது ஏற்படுத்தக்கூடிய எதிர்ப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இதில் பாருங்கள், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இது ஒரு திசையில் ஒரு பொருள் வேகமாக இயங்கிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு அதனுடைய திசையை மாற்ற முயற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொருள் அந்த டைரக்ஷனில் இருந்து மாறுறதுக்கு எதிர்க்கும் தன்மையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இதில் பாருங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. an athlete runs some distance before jumping. இப்போ ஒரு உயரம் தாண்டுதல் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம போனோன்னே அவ்வளோ உயரம் நம்ம தாண்டிட முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது திடீர்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சடனாக நம்ம பாடியை மூவ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, அதுதான் காரணம். இதில் இப்போ அதனால தான் நம்ம அத்லெட்டில் பார்த்தோம் அப்படின்னா உயரம் தாண்டுதலில் கொஞ்சம் தூரம் ஓடி போய் அதுக்கப்புறமா தான் ஜம்ப் பண்ணுறோம். பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். இதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வென் யூ மேக் ஏ ஷார்ப் டர்ன் வைல் டிரைவிங் எ கார் யூ டென் டு லீன் சைட்வேஸ். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ப் டர்னில் நம்ம காரை திருப்பும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை சைடில் சாயிற மாதிரி போவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சடனாக டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புத்தன்மை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு, வென் யூ விகரஸ்லி ஷேக் த பிரான்ச்சஸ் ஆஃப் எ ட்ரீ சம் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிடாச்டு அண்ட் தே ஃபால் டவுன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செடிகளில் பார்த்தோம் அப்படின்னா பழுத்த இலைகள் பழுத்த பழங்கள் எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா அது ஓய்வு நிலையிலே இருக்கிறதுனால தான் அதை என்ன பண்ண முடியல, சடனாக அதனால் இயங்க முடியல. நம்ம வேகமாக அந்த மரத்தை ஆட்டும்போது அந்த அதிர்வுனால தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் பழுத்த பழங்கள் எல்லாம் விழும். இதுக்கு காரணம் என்னென்னா அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். நெக்ஸ்ட்டு, லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. The impact of a force is more if the velocity and the mass of the body is more. அதாவது விசையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுக்கு அதனுடைய திசை வேகமும் நிறையும் அதிகமாக இருக்கிறது காரணம். டு quantify the impact of a force exactly, a new physical quantity known as linear momentum. அதாவது அதனுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் மொமெண்டம். இது அதிகரித்தா அதுவும் அதிகரிக்கும். த லீனியர் மொமெண்டம் மெசர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் ஆன் எ பாடி. லீனியர் மொமெண்டம் மெசர்ஸ் பண்ணுறதுக்கு எதை சொல்லுவோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ், அந்த பொருளில் ஏற்படக்கூடிய விசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது நேர்கோட்டு உந்தத்தை எது தருது அப்படின்னா மாஸும் வெலாசிட்டியும். இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். லீனியர் மொமெண்டம் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா உந்தம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இது ரெண்டுமே அதிகரிச்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், லீனியர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம சிம்பிளில் சொல்லணும் அப்படின்னா P ஈக்குவல் டு mv. இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸினுடைய அளவை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் SI சிஸ்டம் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். SI சிஸ்டத்தில் யூனிட் ஆஃப் மொமெண்டம் உந்தத்தினுடைய அலகு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதுவே CGS சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். CGSனால் நமக்கு தெரியும், நம்ம MKS CGSன்னு சொல்லி நம்ம பாரம்பரிய அளவீட்டு முறைகள் படித்தோம் இல்லையா, அதில் ஒன்று. CGS சிஸ்டத்தில் பார்க்கும்போது இதனுடைய மொமெண்டம்னுடைய அலகீடு கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் ஹோம்ஒர்க் இனர்ஷியா, த டெஃபினிஷன் ஆஃப் இனர்ஷியா. இந்த பேராகிராஃப் தான் அதோடைய ஆன்சர். அடுத்தது அதனுடைய டைப்ஸ், இந்த 3 டைப்ஸினுடைய ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதணும்.
inertia of rest, inertia of motion, inertia of direction. First write in your classwork, after read and send the homework. Thank you.